மண்டே மார்னிங் இன்னைக்கு என்னோட ரொட்டீன் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? காலையில டிஃபனுக்கு ஒரு நல்ல ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ணியிருந்தேன். ராகி மாவுல முருங்கைக்கீரை, வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கி அதோட மிக்ஸ் பண்ணிட்டு ராகி மாவு ரொட்டி தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு. இது நல்லா வாழை இலையில வச்சு தட்டிட்டு நீங்க துணியில கூட தட்டிக்கலாம். எவ்வளவு மெலிசா தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசா தட்டி தோசைக்கல் காஞ்சதும் கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு இந்த நம்ம தட்டி வச்ச ரொட்டி எடுத்து இதுல போட்டுக்கலாம். ஒரு 5 செகண்ட் விட்டுட்டு இந்த இலைய பொறுமையா எடுத்தோம்னா ஒட்டாம வந்துடும். கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிக்கலாம். இது கூடவே மதியம் லஞ்ச் பாக்ஸ் தேவையானதும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நம்ம எவ்வளவுதான் ஹெல்தியா செஞ்சு கொடுக்கணும்னு நினைச்சாலும் பசங்க மொறு மொறுன்னு ஏதாவது கேட்பாங்கன்றதுனால கொஞ்சமா வத்தலும் பொரிச்சு வச்சாச்சு. அது கூடவே ஹெல்தியா வேணும்ன்றதுக்காக வேர்க்கடலையும் வேக வச்சாச்சு. இவ்வளோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு லஞ்சும் பேக் பண்ணிட்டு பஸ்ஸுக்கு டைம் ஆச்சுன்னு வெளியில வந்து பார்த்தா 2 பேரும் விளையாடிட்டு இருக்காங்க. டைம் ஆச்சுன்னு கூட தெரியாம விளையாடிட்டு இருக்க இவங்க என்ன பண்ணலாம்னு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் ஒரு வழியா ஒருத்தனை பேக் பண்ணி பஸ்ஸுக்கு அமிச்சாச்சு. கவி கிளம்புனதும் நானும் ரெடி ஆயிட்டு மீதி இருக்கிற 2 பேருக்கும் லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணிட்டு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி ரொட்டியும் தேங்காய் சட்னியும் வச்சு சித்துவையும் சாப்பிட வச்சாச்சு. வாங்க லஞ்சுக்கு என்ன ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். வேர்க்கடலை வேக வச்சது, அது கூடவே மாங்காய் வத்தல், பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு சூப்பரான புளிக்குழம்பும், இதுக்கு சைட் டிஷ்ஷா மொறு மொறுன்னு வத்தலும் பொரிச்சு இன்னைக்கு லஞ்ச் எல்லாருக்கும் பேக் பண்ணி அமுச்சியாச்சு. நேற்று வச்ச ரைஸ் கொஞ்சம் மீந்து இருந்துச்சு, அதுல தண்ணி ஊற்றி வச்சிருந்தேன். காலையில அதுல மோரை ஊற்றி மிக்சியில் அடிச்சு நானும் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு.